அவர் என்ன அடிக்கட்டும். ஆமா, நன்றி கடன் தான். ஆனா அதுக்கும் மேல காரணம் இருக்கு. அந்த கபிலன் தான் புனிதாக்கு ஏத்தவன். பா, இப்ப சொல்லுப்பா, என்னப்பா பண்ணுவ? ஐயோ, அவங்க குடும்பத்தோட திட்டம் போட்டு அவங்களே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே உன்னை அங்கிருந்து காப்பாத்துற மாதிரி நாடகம் போட்டிருக்காங்கடா. இப்ப பாரு, ஓம் வாயாலேயே புனிதாவுக்கு அந்த கபிலன் தான் பொருத்தமானவன்னு சொல்ல வச்சுட்டாங்களேடா. இது புரியாத மடையனா இருக்கிறேடா. டேய், எனக்கு சந்தேகமா இருக்குடா. நீ சத்தியமா நெசமா ஏன் மாவன் தானடா? அப்பா, அவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இல்லப்பா. டேய், உனக்கு திடீர்னு என்ன தாண்டா ஆச்சு? ஏன் அப்பா கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கா? மா, நான் உண்மையதாமா பேசுறேன். புனிதாக்கு அந்த கபிலனை தானே பிடிச்சிருக்கு. அண்ணே, அண்ணிய உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால தானே அப்பா உனக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறாரு. சொல்லுடி, நல்லா அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு. இங்க பாருடா, இன்னொரு தடவை அந்த புனிதாவுக்கு கபிலனுக்கு தான் கல்யாணம்னு பேசுன, அப்புறம் நான் உன்னை புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். மா, அப்பாதான் புரியாம கத்திட்டு இருக்காருன்னா நீ ஏமா? டேய் மா, புனிதாக்கு என்ன பிடிக்காத ஒருத்தரோட புனிதா எப்படிமா வாழ்வா? ஐயோ டேய், அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியா போயிடும்டா. டேய், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே தீரணும்னு நான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ பாட்டுக்கு கோக்குமாக்க இந்த விஷயத்துல எதனா செஞ்சேன்னு வையு, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்துக்க பா, நீ என்னைக்குதான் மனுஷனா இருந்திருக்க? நான் சொன்னதுதான்ப்பா. கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடா பேசுறது? சொல்லி வேடி உன் மகன் கிட்ட. இது நாள் வரைக்கும் இந்த நாச்சு முத்தவ அப்பனாதான் பார்த்திருக்கான். இதே மாதிரியே கடைசி வரைக்கும் என்ன பார்க்கணும்னு நினைச்சான்னா மரியாதையா நான் சொல்றபடி செய்ய சொல்லு. பா, முடியாதுப்பா. நீ என்ன சொன்னாலும் நான் அத்தை கிட்ட கபிலன் புனிதா கல்யாண விஷயத்தை பத்தி பேசதான் போறேன். என்னடா உங்க அப்பா அவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காரு, அவர் பேசுறதை கேட்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. இப்ப என்ன, உனக்கு அண்ணி கிட்ட சொல்லணும் அவ்வளவுதானே? போடா, போய் சொல்லு. போ, நிக்காத, போ. என்னமா பண்ணிட்டு இருக்க? கைய விடுறி. ஓ விஷயத்துல பட்ட அவமானத்தை இவனுக்கு கல்யாணம் பண்ணி சரி பண்ணிக்கலான்னு பார்த்தா இவன் பெரிய தியாகி மாதிரில பேசிட்டு இருக்கான். டேய், இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இப்ப அன்னிகிட்ட போய் விஷயத்த சொன்ன, அப்புறம் இந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க மாட்டேன். பாத்துக்க. இந்த பார், உங்க அப்பா மாதிரி நான் சலப்பிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன்டா. போய் சொல்லு. போய் சொல்லு. வேணாம் அம்மா. டேய், புனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுடா, இல்லனா இந்த மொத்த மார்க்கை நான் ஒளிஞ்சிருவேன்டா. டேய் அண்ணே, என்ன பாத்துட்டு இருக்க? சொல்லுண்ணே. உன் புடிவாதத்தினால நம்ம அம்மாவை இழந்துடாதண்ணே. சொல்லுண்ணே, சொல்லு. நீ சொல்ல மாட்டல, அவன் சொல்ல மாட்டாயாளி. உனக்கு அம்மா வேணாம் இல்லடா? உனக்கு அம்மா வேணும்னா இங்க போட்டோல மாட்டி வச்சிருப்பாங்க, அதுல பாத்துக்க. சரியா? நான் இப்ப போறேன்டா. அறிவு இருக்காடி உனக்கு? என்னடி